Students, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Objective type questions. Sixth one, the area of the rhombus with the side 4 cm and height 3 cm is அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறாங்க. அதில் சைடு 4 cm அப்படின்னா பேஸ் பியோட வேல்யூ 4 cmங்களா, ஹச்சோட வேல்யூ பியோட வேல்யூ 4 cmங்களா, ஹச்சோட வேல்யூ 3 cmங்களா. அப்போ ஏரியா கேட்குறாங்களா. ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு பேஸ் ஹைட்டு கொடுத்துருந்தாங்கன்னா பி இன்ட்டு ஹச் ஸ்கொயர் யூனிட் யூஸ் பண்ணுவாங்களா. அப்போது பி என்னது 4, ஹச் என்னது 3, ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது சென்டிமீட்டர். அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடுவாங்களா. அப்போது 4 3 சார் என்ன வரும் 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 12 சென்டிமீட்டர் 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். செவன்த் ஒன், the area of the rhombus when both diagonal measuring 8 cm. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸில் when both diagonal measuring 8 cm அப்படின்னா என்ன அர்த்தம்னா D1 D2 ஈக்குவல் எவ்வளோங்களா, D1 D2 ரெண்டுமே 8 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க 8 cm. அப்போ டயக்னல் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 8, D2ஓட வேல்யூ 8 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்க இடத்துல சென்டிமீட்டர் அப்படின்னு போடுவாங்களா. ஸோ 2 இங்கே 2 இருக்குது, மேலே 8 இருக்குது. அப்போ 2 டேபிளில் 1 டைம் 2 4 டைம் 8 வருங்களா. ஸோ அப்போ என்ன இருக்குது 4 இன்ட்டு 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ 8 4 சார் என்னது 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன், ஸோ செகண்ட் ஆப்ஷன் 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 8th ஒன், த ஏரியா ஆஃப் ராம்பஸ். ஸோ ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் ஒன் டயக்னல், அப்போ D1ஓட வேல்யூ 32 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து D2 என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஏரியா 128 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1ஓட வேல்யூ 32, D2 அப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ 2 32 ஒரே டேபிள் வருமா அப்படின்னா ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2 டேபிளில் 1 டைம் 2 மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 2 கீழே இருக்கிறோம். 2 டேபிளில் 12 வந்து 2 6 ஆர் 12 மீதி ஜீரோங்களா. அப்போ 2 டேபிளில் 1 டைம் 2 இது வந்து எத்தனை டைம் கிடைக்குது 16 டைம் கிடைக்குது. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ 128 ஈக்குவல் டு 16 இன்ட்டு D2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு D2ஓட வேல்யூ தான் வேணும், மல்டிப்பிள் இருக்குது. அப்போ இங்கே இருக்க D2 மட்டும் ஈக்குவலுக்கு இருந்தாலும் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 16 என்ன ஆகிடும் டிவைடில் வந்துடும். ஸோ அப்போ 16ம் 128 டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஸோ 16 டேபிளில் 16 1s ஆர் 16, 16 8s ஆர் 128. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா D2ஓட வேல்யூ 8 சென்டிமீட்டர். அடுத்து 9th ஒன், the height of rhombus whose area 96 cm. ஸோ ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து ஏரியா வந்து 96 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சைடு அப்படின்னா என்ன பார்த்தோம் பேஸ்ன்னு பார்த்தோங்களா. ஸோ பேஸ் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் ஹைட் ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ பாருங்கள் ஏரியாவோட வேல்யூ 96, பியோட வேல்யூ 24, ஹைட் தெரில அப்போ வச்சுக்கிறோம். அடுத்து ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வருங்களா. இப்போது 96 எனக்கு ஹைட் மட்டும்தான் வேணும். அப்போ மல்டிப்பிள் இருக்குது. அப்போ ஹைட் அப்படி வச்சுட்டு இங்கே இருக்க 24 இருந்தால் கொண்டு வந்து டிவைடில் வந்துடுங்களா. அப்போ 96 டிவைடட் பை 24 ஈக்குவல் டு ஹைட்டுன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் ஆகான்னு பார்க்கலாம். 2 டேபிளில் 1 டைம் 2 2 டைம் 4. ஸோ 96 பார்த்தோன்னா 4 டைம் 8 மீதி 1 இருக்கும். அப்போ 16 ஆயிரும். 8 டைம் நமக்கு என்ன வரும் 16 வரும். 12 டேபிளில் 1 டைம் 12 4 டைம் என்னது 48ங்களா. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது கிடைச்சிருக்கு ஹச் ஈக்குவல் டு 4னு கிடைக்குது. யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்தனால அப்போ ஹச் ஈக்குவல் டு 4 மீட்டர்னு வரும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும் 4th ஆப்ஷன் 4 மீட்டர் தான் கரெக்டு. அடுத்து 10th ஒன், the angle between the diagonal of a rhombus is. ஸோ ராம்பஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டயக்ராம். ஸோ டயக்ராம் வரைகிற பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ராம்பஸ். இந்த ராம்பஸ் எப்படி இருக்குது PQRSன்னு இருக்குங்களா. த ஆங்கிள் பிட்வீன் த டயக்னல் ஆஃப் ஏ ராம்பஸ். ஸோ இது ஒரு டயக்னல் D1, இது ஒரு டயக்னல் D2ங்களா. ஸோ ஆங்கிள் எப்படி இருக்குது பாருங்களேன், கரெக்டாக எப்படி இருக்குது 90 டிகிரியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி இருந்து எப்படி கிடைக்குது, இப்படி இருந்து நமக்கு எப்படி கிடைக்குதுங்களா, எப்படி கிடைக்குது 90 டிகிரியாக இருக்குது. அப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 டிகிரி.
ஸோ ஆங்கிள் ஆஃப் யர் ராம்பஸ் பை 90 டிகிரி அப்படின்னா என்ன சொல்லிடலாம். ஸோ இதுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் இன்டீரியரில் கேட்டாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஆங்கிள்ஸ் ஆஃப் யர் ராம்பஸ் பைசெக்ட் அட், நம்ம என்ன சொல்லுவோம், தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி அப்படின்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ 90 விட கம்மியாக இருந்தால் அக்யூட்னு சொல்லுவோம். கரெக்டாக எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். 90 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் இப்படி வந்துச்சுன்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருந்தது அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.